வளர்றதுக்கு என்னதான் நாங்க பண்ணணும்? எப்பவுமே ஒரு வேறு நல்லா இருந்தாதான் அதோட பழம் கூட நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பேஸ் இன்டேக் ப்ராப்பரா இருக்கணும். நீங்க என்ன ப்ரோ ரொட்டீன் ஃபாலோ பண்றீங்க? ஸோ நான் ஒழுங்கா தூங்குவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல சிக்கனோட ஃபிஷ் அதிகமா சாப்பிடுவேன். அது கூட நீங்க சேர்த்துக்கும் போது ப்ரோட்டீன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் ஃபிஷ் மாதிரி எக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நான் டைமுக்கு சாப்பிடல, எனக்குமே ஹேர் ஃபால் ஆகுது. ஆனா நிஜமாவே தேங்காய் எண்ணெய் வச்சா தலையில முடி வளருமா? ஒரு ஹேர்ல எண்ணெய் வைக்கிறதுனால அந்த கோட் ஃபார்மேஷன் தான் அதிகமாகுமே தவிர உங்க முடி வளராது. எண்ணெயெல்லாம் ஒரு விஷயமே இல்லையா ப்ரோ? யாருக்கு சீரம் தான் போட்டிங்கன்னா உங்க ஹேர் பெட்டரா இருக்கும். சீரம் இஸ் லைக் நம்ம இந்த ஹேர்ல தானே தடவுவோம், இல்ல ஹேர் க்ரோத்துக்கு இந்த சீரம் நீங்க சொல்றீங்க? the box color. நான் வந்து பாக்ஸ் கலர் யூஸ் பண்றேன். நீங்களுமா? ஐயோ, நீங்க நினைக்கிறதோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கலர். அது பண்றதுனால என்னலாம் ஆகும்னா அதுல கூட வித்தவுட் அம்மோனியம் போட்டுருப்பாங்க. அப்ப ஏன் பாக்ஸ் கலர் பண்றவங்களுக்கு சலூன்ல பண்ணா கலர் ஏன் ஒட்ட மாட்டேங்குது? அப்ப எது கெமிக்கல்? அதே மாதிரி வந்து இன்னொன்னு என்ன நீங்க நினைக்கிறீங்களா ஆர்கானிக்கா அது சூப்பர்னு? இப்போ அதுவும் சொல்றேன், ஆர்கானிக்கா அரளி விதை கூட ஆர்கானிக் தான், அதுவும் விஷம் மாதிரி தான் இது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. So yes, கார்த்திக் ப்ரோ, உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு. இந்த முடி சம்பந்தமா நாங்க சில விஷயம் கேட்கணும். ஃபர்ஸ்ட், நிஜமாவே தேங்காய் எண்ணெய் வச்சா தலையில முடி வளருமா? பிராக்டிக்கலா யோசிங்க நீங்களே. எப்படி எண்ணெய் வைக்கிறதால முடி வளரும்? அப்பதான் ரொம்ப வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம முன்னோர்கள் பண்ணது. ஓகே. அப்பெல்லாம் ஓப்பன் அக்ரிகல்ச்சர்ல விவசாயம் பண்றதுக்காக நம்ம பாடி ஹீட் ஆக கூடாதுன்னு தலையிலையும் உச்சந்தலையிலையும் தடவ ஆரம்பிச்ச விஷயம். இன்னைக்கு வந்து இப்போது ஜெனரேஷன் வரைக்குமே அது ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா அப்ப அது எவ்வளவு பெரிய மித்தா இருந்திருக்கு பாத்தீங்களா? அதாவது ஒரு ஹேர்ல எண்ணெய் வைக்கிறதுனால அந்த கோட் ஃபார்மேஷன் தான் அதிகமாகுமே தவிர உங்க முடி வளராது. அதாவது நல்லா வளர்ந்தவங்க எண்ணெய் வைக்கும் போது அது எப்படி போகுது? அவங்களுக்கு நல்லா வளர்ந்துருக்கு, அவங்களும் எண்ணெய் வச்சவங்க தானே அப்படின்னா அவங்க ஜெனட்டிக்கா நல்லா இருக்குங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதானே விஷயமே தவிர எண்ணெயெல்லாம் ஒரு விஷயமே இல்லையா ப்ரோ? எண்ணெய் உண்மையா விஷயம் இல்ல. இப்பவும் நீங்க வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன், ஒரு சீரமை யூஸ் பண்ணுங்க, ஒரு எண்ணெயை யூஸ் பண்ணுங்க, ரெண்டுத்தையுமே 40 நாள் யூஸ் பண்ணுங்க. இல்ல எது நல்லா இருக்கு ரிசல்ட் நீங்களே பாத்துறீங்க சொல்லுங்க. சீரம் இஸ் லைக் நம்ம இந்த ஹேர்ல தான தடவுவோம், இல்ல ஹேர் க்ரோத்துக்கு இந்த சீரம் நீங்க சொல்றீங்களா? ஹேர் க்ரோத்துக்குனே சீரம், நான் அது கூட விட்டுருங்க, ஹேர் க்ரோத்துக்கு சீரம் கூட விட்டுருங்க. ஓகே. நம்ம ஃபேஸுக்கு ட்ரை ஆச்சுன்னா என்ன தடவுவோம்? மாய்ஸ்சரைசர். ஏன் என்ன தடவ வேண்டியதானே? அது பிரேக் ஆயிடும்ல. அதுவும் மாய்ஸ்சர் தரதுன்னு தானே நீங்க அப்ளை பண்றோம். ஆனா அப்படி இல்லல்ல. ஓகே. எப்படி நம்ம ஃபேஸுக்கு மாய்ஸ்சர் கிரீம் போடுறோமோ அந்த மாதிரி ஹேருக்கு சீரம் தான் போடணும். ஓகே. போட்டிங்கன்னா உங்க ஹேர் பெட்டரா இருக்கும். நீங்க நிறைய குழந்தைங்களை நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, நான் இது வந்து ப்ராக்டிக்கலா நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய வருஷமா எண்ணெய் தடவுறவங்கள அவங்க கிட்ட அவங்க ஹேரை நீங்க கிட்ட ஒரு ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டிங்க் ஆகும். ஆமா. எண்ணெய் ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அவங்க தலையில நீங்க ஷாம்பு போட்டா கூட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் கூட வெளியே வராது. ஆமா. என்னதான் காஸ்ட்லியர் ஷாம்பு போட்டாலுமே அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வெளியே வராது. ஏன் அப்படின்னா என்ன அந்த அளவுக்கு கோட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஓகே. இது நான் ஆக்சுவலா என் ஸ்கூல்ல நான் அனுபவிச்சிருக்கேன். ஒன்ஸ் ஐ ஸ்டெப் அவுட் ஸ்கூல், அதுக்கப்புறம் நான் காலேஜ் போகும்போது தான் நான் அதுல இருந்து வெளில வந்தேன். ஐ ரியலைஸ் இட். ஓகே. நானுமே எங்க அப்பாவுமே 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணி தான் இருந்தாரு. நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். நான் ஒரு பாஸ்கெட்பால் பிளேயரா இருக்கும்போது இப்படிலாம் வைக்க தலையில இருக்க எண்ணெய் மொத்தமா ஊஞ்சில வணிஞ்சு ரயில் இன்ஜினுக்கு கறி அட்லி போற மாதிரி வந்துருவேன் நைட்டு இல்ல ஈவினிங் வரும்போது. இப்படி இருக்கும் போது எனக்கே ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து ஆயில் வைக்கிறத ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டாப் பண்ணவதான் இன்ன வரைக்கும் நான் ஆயில் வச்சது. உங்களுக்கு வேணுமா, உங்க பாடி ஹீட்டா இருக்கா, கேஸ்டர் ஆயில் ஆன் த ஸ்கேல்ப் போதும், 10 to 15 minutes போதுமானது. கேஸ்டர் ஆயில் வந்து இது. அப்ப முடி வளர்றதுக்கு என்னதான் நாங்க பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்ச 2 விஷயம் சொல்லுங்க, எப்படி முடி வளரும்? ப்ரோ, ஹெல்த்
உள்ள நம்ம நல்லதா சாப்பிட்டோம் அப்படின்னா வளரும் அப்படின்வாங்க. அண்ட் இந்த ஹேர் க்ரோத் சீரம் சிலது நான் யூஸ் பண்றேன். அதுதான் நான் பண்றேன். பட் நீங்க அதை கரெக்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். உண்மையாவே ஒரு ப்ரோட்டீன் பேலன்ஸ், ஒரு நியூட்ரிஷன் பேலன்ஸ்டா இருந்ததுன்னா உங்க ஹேரோட கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஓகேங்களா? எப்பவுமே ஒரு வேறு நல்லா இருந்தாதான் அதோட பழம் கூட நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே அந்த மாதிரி நம்ம பேஸ் இன்டேக் ப்ராப்பரா இருக்கணும். இன்டேக்ல எந்த அளவுக்கு நம்ம ப்ரோட்டீன் சேர்த்துக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம நியூட்ரிஷன் ப்ராப்பரா இருக்கிறோம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க சேர்க்க 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 நீங்க எதுவுமே பண்ண வேணாம், அது பாட்டுனா அது வேலையை செய்யும். ஓகே எப்பவுமே உங்களோட பயம்தான் மற்றவங்க பிசினஸா மாறுது. எப்பவுமே உங்க பயத்தை அவங்க கிட்ட காட்டாதீங்க. ஓகே நான் என் கிளைண்ட்டுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த ப்ராடக்ட்டை போடுங்க முடி வளரும், அந்த ப்ராடக்ட்டை போடுங்க முடி வளரும். நான் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் ஓப்பனா சொன்னதே இல்லை. ஒழுங்கா சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுறீங்களா? முதல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கீங்களா? ஓகே அப்ப இருந்தவங்க எல்லாம் நடப்பாங்க, எங்க இருந்தாலும் நடந்து போவாங்க. இப்ப இருக்கிறவங்க இங்க இருந்து போனா கூட ராபிடோல போறாங்க. ஆமா ஓகேங்களா? யாருமே ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல. டைமுக்கு தூங்குறீங்களா? எவ்வளவு பேர் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஏத்துக்கிறீங்க? கரெக்ட். இதுல எங்க பேலன்ஸா இருக்கு? எவ்வளவு பேரு அவங்க ப்ராப்பரா ஃபுட் எடுத்துக்கிறீங்க வீட்ல? ஓகே எல்லாமே ஹோட்டல்ஸ், நிறைய ஹோட்டல்ஸ். அப்படி தடிக்கு போனா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட், இப்படி போனா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட். ஆமா இப்படி இருக்கும்போது எங்க எல்லாமே இங்கதாங்க லேக் ஆகுது. நம்ம பேஸே லேக் ஆகுறதுனால இது எல்லாமே நீங்கன்னு இல்ல, இப்ப வர ஒரு டீனேஜர்ஸ் ஓகே கிரே ஹேரோட வராங்க, ஆமா ஹேர் இல்லாம வராங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லி புரிய வைக்கணும்? ஓகே ஏன்னா நிறைய பேர் இப்போ போன் யூஸ் பண்றாங்க, 3 மணி வரைக்கும் சம்மந்தமே இல்லாம போன் யூஸ் பண்றாங்க. எதுக்கு இது? எக்ஸாக்ட். இது எல்லாமே லேக் ஆகுறது இதனாலதான். ஓகே இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம உடம்புக்காக நம்ம பார்க்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோமோ அன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கும். முடி மட்டும் இல்ல, இன்க்ளூடிங் யுவர் ஸ்கின், ஹெல்த் கண்டிஷன் எல்லாம். ஓகே நீங்க என்ன ப்ரோ ரொட்டீன் ஃபாலோ பண்றீங்க? நான் இது வரைக்கும் சொன்னேன்ல, இதுவுமே நான் ஃபேஸ் பண்ணதுனால தான் நான் இப்போ ஓப்பனா சொல்ல முடியுது. ஏன்னா நான் டைமுக்கு சாப்பிடல, எனக்குமே ஹேர் ஃபால் ஆகுது. ஆனா என் ஜெனட்டிக் அதை ஹெல்ப் பண்ணுது. ஓகே ஸோ ஒன்று போய் ஒன்று வருதா? ஆனா இதை நான் இப்படியே விட்டேன்னா கண்டிப்பா என் தலையிலும் முடி இருக்காது. ஸோ நான் ஒழுங்கா தூங்குவேன். ஓகே ஒரு மினிமம் 8 hours ஆகுது தூங்கணும், ஓகே 7 hours ஆகுது தூங்கணும். நான் 12 மணிக்கு போனாலும் ஓகே என்னோட 7 மணி நேரம் தூக்கம் கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகே ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல கண்டிப்பா 2 எக்காவது இருக்கும். ஓகே வீக்லி 3 times நான் ஃபிஷ் சாப்பிடாம இருக்கவே மாட்டேன். ஓகே ஏன்னா இது வந்து இந்த ஃபிஷ்ஷோட பழக்கத்தை வந்து எங்க அம்மா எனக்கு சேர்த்து விட்டது. ஓகே நான் சிக்கனோட ஃபிஷ் அதிகமா சாப்பிடுவேன். ஓகே ஓகே நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்களேன். ஏன்னா நிறைய பேர் சிக்கன் எங்க இருந்து வருது? சிக்கன் அது என்ன கோழி? அது அதெல்லாம் தெரியாது ப்ரோ, கோழி மட்டும் தெரியும். ஆனா அதை சாப்பிட்டா புரோட்டீன் மட்டும் எல்லாமே தெரியும். ஆமா, ஆமா. அந்த கோழி நல்ல கோழியா? ஓகே நிறைய பேர் கண்ட்ரி சிக்கனை இப்ப வரைக்கும் சில பேர் கரெக்டா சாப்பிடுறாங்க. அதுக்கு நீங்க நிறைய பேர் ஃபிஷ்ஷை சாப்பிட்டு போங்களேன், ஓகே இன்னும் நல்லா இருக்கும். ஓகே வெஜிடேரியன்ஸா இருந்தா அதுதாங்க பெரிய கஷ்டம், என்ன சொல்றதுனே தெரியாது. அது அப்படியே ஆமாங்க அப்படின்னு நான் வாய முடிப்பேன். என்ன சொல்றதுன்னா அவங்க எல்லாம் ஜெனட்டிக்காவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா பெட்டர். ஏன்னா அவங்க மிட்லயே பாதி பிரேக் ஆயிட்டாங்கன்னா இப்ப நிறைய பேர் சப்ளிமெண்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆமா ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு வேவோ அந்த மாதிரி எல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிடுறாங்க. நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடுறாங்க. அதுங்க அவங்க சீட்ஸ் ஐட்டம், ப்ரொக்கோலி, நிறைய கீரைகள்லாம் சாப்பிட்டீங்கனாலே இன்னும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே அண்ட் வந்து நீங்க ஒரு விஷயம் எல்லார்கிட்டயும் இப்ப சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸ் கலர், அதே மாதிரி ஹென்னா. ஸோ இந்த பாக்ஸ் கலர் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஹேர்ல வந்து நடக்கும், அது ஏன் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? பாக்ஸ் கலர் பண்றவங்க தயவு செஞ்சு சலூன்ல வந்து கலர் பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. ஓகே ஏன் அப்படின்னா, பாக்ஸ் கலர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறீங்களே சலூன்ல இருக்க கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து கெமிக்கல் அப்படின்ட்டு. அப்ப ஏன் பாக்ஸ் கலர் பண்றவங்களுக்கு சலூன்ல பண்ணா கலர் ஏன் ஒட்ட மாட்டேங்குது? அப்ப எது கெமிக்கல்? அப்ப எது ஸ்ட்ராங்? அப்ப அதுதான் கெமிக்கல். அதுல கூட வித்தவுட் அமோனியான்னு போட்டிருப்பாங்க, வித்தவுட் இதுன்னு போட்டிருப்பாங்களே ப்ரோ. எல்லாமே போடுறாங்க தாங்க, எல்லாம் அது ஹூக் மாதிரி தானே. இப்போ நீங்க எது போட்டா வாங்குவீங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியுது, அதனால நீங்க வாங்குறீங்க. இப்போ பாக்ஸ் கலர் வந்து போடுறதுனால ஃபர்ஸ்ட் அது நான் தான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஆமா அது எவ்வளவு பெரிய காம்ப்ளிகேஷன் தெரியுமாங்க? ஒருத்தவங்க கலருக்கு வரும்போது அவங்க ஏகப்பட்ட கனவோட வருவாங்க. ஓகே நம்ம இந்த மாதிரி கலர் பண்ணிடலாம், கார்த்தி இந்த மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. சில பாக்ஸ் கலரை என்னால பிரேக் பண்ண முடியும், சில பாக்ஸ் கலரை பிரேக் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க எவ்ரி மந்த்ஸ் போடுறவங்களா இருப்பாங்க. ஓகே சில பேர் இந்த மெசேஜ் தெரிஞ்சதுனால அவங்க அப்படியே கம்ப்ளீட்டா விட்டுருவாங்க. அது கூட நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேட்ச் டெஸ்டோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓ ஓகே ஓகே பண்ணிட்டு சில பேர் ரொம்ப தூரம் வந்து வந்துட்டு நான் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்லுவேன் கண்டிப்பா அது முடியாது மேம்னா அவங்க ஒரு ரொம்ப டிசப்பாயிண்டோட போயிடுவாங்க.
ஓகே அதுவே ரொம்ப கஷ்டம். பாக்ஸ் கலர் பெருசா நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க நினைக்கிறதோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கலர். ஓ ஓகே ஓகே. அது பண்றதுனால ஆ. என்னெல்லாம் ஆகும்னா உங்க நேச்சுரல் ஏர்ல இருக்க மாய்ஸ்சர் இருக்காது, ஓகே ஷைன் இருக்காது, ஸ்மூத் இருக்காது. ஓகே அதே மாதிரி நீங்க எப்பவுமே அது கூடயே டிராவல் பண்ற மாதிரி ஆயிடும். ஓகே திரும்பி நீங்க நான் இமீடியட்டா மாத்தணும் அப்படின்னா மாத்த முடியாது. ஓகே அதுக்கு திரும்பி நம்ம வந்து நிறைய ப்ரீ லைட்டிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கலரை மாத்துற மாதிரி இருக்கும். அப்போ அதோட மெயின்டெனன்ஸ் அதிகமா போகும். ஓகே இப்படிதான் நம்ம ஒண்ணு பண்ண போய் இன்னொன்னு நம்ம போறோம், அதுக்கு இன்னொரு மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம தேடி 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 ஒரு சர்க்கிள்குள்ளே சுத்தலாம். ஓகே ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து இன்னொன்னு ஹென்னா, அது வந்து காலங்காலமா இருக்கிற ஒரு பயிரான ஒரு விஷயம் ப்ரோ. பெரிய பயிர், எல்லாரும் வந்து கண்டிப்பா அது போட்டே ஆகணும் அப்படின்பாங்க. ஒரு கட்டத்துல சில சலூன்ஸ்ல வந்து நான் பார்த்திருக்கேன், எங்க அம்மாலாம் இந்த ஹென்னா பண்ணி வீட்டுக்கு வந்ததெல்லாம் பார்த்திருக்கேன். சோ இது என்னது, ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? நீங்களும் இப்ப கலர் பண்ணிருக்கீங்க. ஆமா ப்ரோ. கரெக்டா? ஆமா. என்ன போட்டிருக்கீங்களா உங்க ஹேர்ல? இல்ல ப்ரோ. ஒரு சைடு கலர் ஒரு சைடு என்ன போட்டு பாருங்க, ஓகே அப்ப உங்களுக்கு தெரியும். ஓகே. என்ன வந்து எப்படி ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா அதோட ப்ராடக்ட்டை மட்டும் நம்ம ஹேர்ல ஆக்குபை பண்ணணும்னு அதுக்கு ரொம்ப தெரியும். ஓ ஓகே. அது ஆக்குபை பண்ணிடுச்சுன்னா உங்க ஹேர் வந்து காப்பராவும் ஆரஞ்சாவும் தெரியும் பாத்தீங்களா? ஆமா. அது ஏஜ்னிங்கா மாத்துதுன்னு அர்த்தம். ஓ ஓகே. எங்கெல்லாம் கிரே இருக்கோ அங்கெல்லாம் காப்பராவும் ஆரஞ்சாவும் மாத்திடும். ஓகே. எங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிக்கும். ஓ அப்ப என்ன ஆகும், இப்போ நீங்க ஒரு டீனேஜர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஹேர்ல காப்பரா பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமா, அது ரொம்ப பயம். நீங்க நினைக்கிறீங்களா ஆர்கானிக்கா அது சூப்பர்னு? இப்போ அதுவும் சொல்றேன், ஆர்கானிக்கா அரளி விதை கூட ஆர்கானிக் தான், அதுவும் விஷம் மாதிரி தான் இதுவும். ஓகே ஓகே. எது இதுல கெமிக்கல் யூஸ் பண்றாங்கன்னா எல்லாத்துலயுமே கெமிக்கல் இருக்குங்க. இப்போ ஃபர்டிலைஸ் பண்றதுல கூட கெமிக்கல் இருக்கு, ஆனா எல்லாமே அளவா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஹேருக்கு எது பெட்டர்ன்ட்டு எல்லாமே ஒரு 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 லெவல் இருக்கும். ஓகே. ஸோ நீங்க ஹென்னா போறதுனால என்ன ஆகும்னா அது கம்ப்ளீட்டா கோட் ஆயிடுச்சுன்னா இந்த கலர் கூட ஓட்டாது. ஓகே. ஈவன் தோ நீங்க ப்ரீ லைட்டிங் பண்ணாலும் ஓட்டாது. ஓ ஓகே ஓகே. நம்ம நினைக்கிறோம்ல ஆமா. எங்க ப்ளீச்னு ஆக்சுவலா அந்த வேர்டு யூஸ் பண்ணாது. ப்ளீச் ஏதோ பாத்ரூமுக்கு யூஸ் பண்ற வேர்டு. ஆமா. ப்ரீ லைட்டிங் இருந்து டெக்னிக்கல் டர்ம்ஸ் விச் நம்ம ஹேருக்கு மட்டும் யூஸ் பண்ற ஒரு ஃபார்முலா. ஓகே ஓகேங்களா? அது வந்து அது போட்டாலே நம்ம ஹேர்ல கலர் வராதுன்னா அப்போ என்ன எவ்வளவு ஸ்ட்ராங்? ஆமா. கம்ப்ளீட்டா நான் இது போய் சொல்றேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வேற யார் ஹேர்ல வேணாலும் செக் பண்ணி பாருங்க. ஒரு சைடு என்ன போடுங்க, ஒரு சைடு ப்ரீ லைட்டிங் போடுங்க, எது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு நீங்களே பாருங்க. சலூன்ல வந்து ஹேர் கட் பண்ணோனே அப்படியே அழகா வாவா இருக்கும், அப்படி வீட்டுக்கு போன என்ன இப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்கல்ல, அது ஏன் ப்ரோ, எதனால அது? இதுக்கு எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ட்ரெஸ் கடைக்கு போயிருக்கீங்களா? ட்ரெஸ் கடைக்கு போகும்போது உங்க ட்ரெஸ்லாம் எப்படி இருக்கும்? நல்லா தெரியல இருக்கும், ஆனா வந்ததுக்கு அப்புறம் அது ஏன்டா வாங்கணும்னு இல்ல அப்படி இல்ல. இப்ப நீங்க ட்ரெஸ் வாங்க போறீங்கன்னா எல்லாமே அழகா மடிச்சு அயன் பண்ணி அழகா வச்சிருப்பாங்களா, ரேக் பை ரேக்கா. அதை நீங்க எடுத்துட்டு போயிடுவீங்களா? சூஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடுறீங்க. எடுத்துட்டு போற அப்புறம் போடுவீங்க. போட்ட அப்புறம் திரும்பி அடுத்தது என்ன பண்ணுவீங்க? வாஷ் பண்ணுவீங்க. வாஷ் பண்ண அப்புறம் எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் என்ன கசங்கி இருக்குமா? கடைக்காரங்க கிட்ட போய் கேட்பீங்க, என்னங்க நீங்க கொடுக்கும் போது அழகா அயன் பண்ணி இருந்தது, இப்போ வாஷ் பண்ண அப்புறம் அந்த மாதிரி இல்ல. எல்லா டெக்ஸ்சரும் அப்படிதாங்க. எல்லா டெக்ஸ்சரும் நம்ம பண்ண ஒண்ணு அப்படியே இருக்கிறது இல்ல. ஹேர் கட் என்ன உங்களை பொறுத்த வரைக்கும்? ஹேர் கட் அப்படின்னா நம்மள வந்து கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான விஷயம். பிராக்டிக்கலா ஹேர் கட் வந்து ஒரு ஷேப்பை கிரியேட் பண்றது. ஓகேங்களா? அது உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல். ஓகே. ஒரு லேயர்ன்றது ஒரு நேச்சுரல் ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு நார்மலா வர பர்சனுக்கு வந்து அது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல் நாங்க பண்ற லேயர். ஏன்னா எப்பவுமே ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்கும், இல்ல நிறைய வேவியா இருக்கும், இப்படிதான் இருக்கும். நான் ஒரு ஷேப்பை கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் பண்ணும் போது இதை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதை நீங்க கரெக்டா அப்படி ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி ரைட் ப்ராடக்ட், ரைட் ஷாம்பூ, ரைட் மாஸ்க், சீரம், இது உங்க ஹேருக்கு ஏத்த மாதிரி கரெக்டா நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா இருக்கும். சூப்பர் டன். சோ thank you bro, thank you so much. நீங்க வந்து ஹேர் கட் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இன்டேக் அப்படிங்கறதா முக்கியம் அப்படிங்கறது நீங்க சொன்னீங்க. சோ thank you and wish you all success. Thank you. Thank you. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. Every season begins with KBG Trips.
Travel without stress. Think holidays. Think KBG Trips.